நடிகரும் தயாரிப்பாளருமான ஜேஎஸ்கே அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஃபயர். இந்த ஃபயர் திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் ஒரு முக்கியமான முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. கூடவே நடிகைகள் சாந்தினி, ரச்சிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி சென் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. சதீஷ் அப்படின்றவர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு டிகே இசையமைச்சிருக்காரு. ஜேஎஸ்கே இந்த படத்தை இயக்கியிருக்காரு இல்லையா, அவரே தான் இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியில் பெரும் வைரலாக இருந்துச்சு. பல பேர் பார்த்துருப்பீங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு நல்லதொரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பினி இந்த படம் பூர்த்தி செஞ்சதா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கதை. பிசியோதெரபி டாக்டரா இருந்து வந்த காசி, அதாவது பாலாஜி முருகதாஸை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய ஆரம்பத்தில் அவருடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இதை மிஸ்ஸிங் வழக்காக பதிவு பண்ணி காணாமல் போன காசியை தேடிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டராக வலம் வரக்கூடிய ஜேஎஸ்கே. ஆமா, படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஜேஎஸ்கே அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்திலையும் அவரே தான் நடிச்சிருக்காரு. காணாமல் போன காசியை, அதாவது பாலாஜி முருகதாஸை பற்றி அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே விசாரித்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் சர்டிஃபிகேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் காசியை தான் கொன்று விட்டதாக கூறி வயதான ஒருத்தர் போலீஸில் சரணடைகிறாரு. ஆனால் காசியின் பெற்றோரோ காசி சற்று முன் கூட தங்கள்கிட்ட ஃபோனில் பேசினதா சொல்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு யார் காரணம், காசியின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மர்மம் தான் என்ன அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற திரைப்படம் தான் இந்த ஃபயர். தமிழகத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பெண்கள் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்னமுமே சிறைவாசியாக இருந்து வரும் காசி அப்படிங்கிறவனுடைய கதையை மையப்படுத்தி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. காசியாக பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்காரு. ஆனால் பிக் பாஸ் மூலமாக பிரபலமானது அவர் மாடலிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நடிகராக இன்னமும் அவர் தேறி வர வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொமான்ஸ் உள்பட பல காட்சிகளில் அவருடைய நடிப்பு ரொம்பவே அமெச்சூராக இருக்குது. நடிப்பில் இன்னமுமே நிறைய மெனக்கெட்டிருக்கலாம், இன்னமுமே நிறைய இடங்களில் தன்னை பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோண வச்சுது. மற்றபடி ஓகே, ஜஸ்ட் பாஸ் அப்படின்றதுக்கும் கொஞ்சம் கீழே தான் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயாரிப்பாளரும் இந்த படத்தினுடைய இயக்குனருமான ஜேஎஸ்கே நடிச்சிருக்காரு. ஒரு சில காட்சிகள் மட்டுமே அந்த கதாபாத்திரத்தோடு அப்படியே ஒற்று போய் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஃபீலில் நடிச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க நாயகிகள் சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால், ரச்சிதா மகாலட்சுமி மற்றும் காயத்ரி ஷான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இவங்க 4 பேரோட அந்த கதாபாத்திரம் தான் கதையை கிட்டத்தட்ட அடுத்த தளத்துக்கே எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பெண் எந்த இடத்துல தவறான ஆண் மகன் கிட்ட விழுந்து போறா அப்படின்றத ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுத்து அசத்தி இருக்காங்க இந்த 4 கதையின் நாயகிகளும். இவங்க 4 பேர் தான் அந்த படத்தினுடைய 4 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட டெக்னிக்கல் டீமை பத்தி பேசும்போது சதீஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவு நிறைய காட்சிகளை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கு. ஆனால் பல இடங்களில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு படம் பார்க்குற உணர்வே இல்லாமல் ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருக்கோமோ அல்லது வேற எதுவும் சும்மா அமைச்சராக எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு படத்தினுடைய பட்ஜெட் ஒரு காரணமா அப்படின்றதும் நமக்கு புரியல. படத்தினுடைய படத்தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இந்த படத்தில் இருக்கிறதுனாலயோ என்னமோ படம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் கதை அப்படின்னாலே ஒரு மாதிரி பரபரப்பான இந்த திரைக்கதையோட ஸ்பீடு இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளை இன்னுமே வெட்டி அடுக்கி தொகுத்து ஒரு த்ரில்லர் கதைக்கான பரபரப்பை கூட்ட தவறிட்டாரோ படத்தொகுப்பாளர் அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் படம் முழுக்கவே இருந்துச்சு. இசையமைப்பாளர் டிகே இந்த படத்துக்கும் பின்னணி இசைக்கும் பாடல்களுக்கும் என்ன தேவையோ அதை தன்னுடைய சைட்லேருந்து சரியாக கொடுத்து தன்னுடைய பங்களிப்பை நிறைவாக செஞ்சிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த ஃபயர் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான சமயத்தில் சமூகத்தில் பேச வேண்டிய கருத்தை மிக ஆழமாக இந்த படத்தின் மூலமாக பேச முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ஜேஎஸ்கே. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான படங்கள் ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கதையை கையில் எடுத்துக்கிட்டு அதற்கான திரைக்கதையை அமைத்த விதத்திலையும் சரி, படத்தை எடுத்த விதத்திலையும் சரி, இன்னமும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இந்த படத்துக்கான ரீச் இன்னமுமே அதிகமாக இருந்திருக்குமோ, அது இன்னும் வேற மாதிரி மக்களை கவர்ந்திருக்குமோ, இந்த ஃபயர் இன்னமுமே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஃபீல் படம் பார்த்து முடிக்கும் போது எல்லார் மனசுலையும் வராமல் இல்லை. நீங்கள் இந்த ஃபயர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.